திருமணம் ஒருவேளை ஒரு ஜாதகருக்கு 7ஆம் பாவம் என்கிற திருமண கொடுப்பனை வீக்கா இருக்கு. இந்த வயதுல அவருக்கு திருமணம் நடக்கல, அந்த தசா வரல, புத்தி வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்வோம், அந்த குழந்தைக்கு வயசாயிருச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான், என் சொந்தக்காரன் கேட்டான், என் மாமன் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போய் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு மாப்பிள்ளையோ இல்ல ஒரு பொண்ணையோ புடிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம். இந்த தசை சரியில்லாத 8, 12 வச்சு வலிமையா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நீங்க பண்ற திருமணம் கண்டிப்பாக டைவர்ஸ்ல போய் முடியும். இவ்வளவு செலவு பண்ணி அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்குதா? அப்போ எவ்வளவு ஒரு பிரச்சனை வரும். அப்போ இத நம்ம சரியா பார்க்கணும். அப்போ இப்ப நேரம் சரியில்ல திருமணத்துக்கு அப்படின்னா பரவாயில்ல. வயசாகட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய திருமண கொடுப்பனை இந்த மாரி இருக்கு. அதனால நம்ம வெயிட் பண்ணுங்க. அதுக்கு பதில் கடவுள் 1 குடுக்க நினைச்சிருப்பார். இப்ப 1 எடுத்துட்டார்னா, இப்ப திருமணத்த எடுத்துட்டார்னா, அங்க வேலைய குடுத்திருப்பார். இல்ல அங்க பிசினஸ குடுத்திருப்பார். அது ஏதோ ஒண்ணு அங்க நடந்திருக்கும். அது எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாருங்க. பார்த்து அந்த குழந்தைய படிக்கணும்னா நல்லா மேல படிக்க வைங்க. வேலைக்கு போறாங்கன்னா இன்னும் நல்லா வேலைக்கு போட்டும். நல்லா ப்ரமோஷன் வரும். நிறைய சம்பளம் வரும். அத வச்சு அவ இன்னும் கூட நல்லா செட்டில் ஆக முடியும். வெல் செட்டில்டு அப்படின்ற மாரி நல்லா பொருளாதார லெவலா அவ நல்லா செட்டில் ஆக முடியும். அது ஆணா இருந்தாலும் சரி. ஆணா இருந்தாலும் ஒரு 2 வருஷத்துல ஒரு வீடு கூட வாங்கிடலாம் இல்லைங்களா? அந்த திருமணம் வராது அப்படின்னும் போது பொருளாதாரம் கொடுக்கும். அகம் சார்ந்த விஷயம் அங்க தடுக்கிறது அப்படின்னா பொருள் சார்ந்த விஷயம், புறம் சார்ந்த விஷயம் அவனுக்கு கொடுக்கிறது என்றால் அந்த நேரத்துல அவன் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அந்த டைமை? அப்போ சம்பாதிக்கலாம்ல. பணம் சம்பாதித்து ஒரு வீடோ வசதியோ அந்த மாதிரி சரி பண்ணி கொண்டால் அடுத்து வருகின்ற அகம் சார்ந்த விஷயம் வருகின்ற நேரத்துல திருமணத்தை செய்து கொண்டால் அவன் இன்னும் சந்தோஷமாக இருப்பான். அந்த நேரத்துல தேவையில்லாம அந்த திருமணத்தை நடத்தி அவர்களே வாழ்க்கையை கெடுக்க கூடாது, கேள்விக்குறியாக்க கூடாது. இந்த மாதிரி இதுக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி எல்லா விஷயத்திற்குமே இந்த ஜெராக்ஸ் மாதிரி, அதாவது இந்த ஸ்கேன் ரிப்போர்ட், இது எல்லார் கையிலயும் இருக்கணும். என்னுடைய கருத்து. இப்ப எங்க குருநாதருடைய சாப்ட்வேரு இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன், அதனால என்கிட்ட ஜோசியம் பாரு, இதெல்லாம் நீங்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் விளம்பரப்படுத்துறேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சரிங்களா? எங்களை இல்ல, நீங்க எந்த சாப்ட்வேர்லனாலும் வாங்கிக்கிங்க, இல்ல வெளியே எங்க வேணாலும் பாருங்க. ஆனா நம்மளுடைய தலையெழுத்து என்ன, நம்ம உடம்புல என்ன நோய் இருக்குன்னு நாம தானேங்க பார்க்கணும். நம்ம நோயை யார் பார்ப்பாங்க? நம்ம உடம்புல என்ன நோய் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு சரியான டாக்டரை போய் பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம உடம்புல சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம சுகர் டாக்டர் தான் போய் பார்க்கணும். அதுக்கு போய் நம்ம ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போயிட்டு மெடிசன் வாங்கினா சுகர் கண்ட்ரோல் ஆகுமா? அது மாதிரிதான் இந்த ஜாதக ஆய்வு. நம்மளுடைய தலையெழுத்து என்ன, நம்மளுடைய ஜனகால ஜாதக சார்ட் என்ன, நம்மளுடைய தசாபுத்தி கொடுப்பனை என்ன, நாம் என்ன வாங்கி வந்துகிறோம், வரம் இல்ல சாபம், இது அத்தனையும் தெளிவாக தெரிந்து கொள்ள